வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய வான்வெளியில் மர்ம ஆளில்லா விமானங்கள், அவசரமாக பாய்ந்த நேட்டோ போர் விமானங்கள். பிரான்ஸை விட பிரிட்டனை சிறந்தது, புலம்பெயர்ந்தவர் வெளியிட்ட பரபரப்பு காரணம். புட்டினின் ஓர்ஸ்னிக் ஏவுகணை அச்சுறுத்தல்கள் பயத்தின் வெளிப்பாடு, அமெரிக்க ஆய்வு மையம் தகவல். நடுவானில் ஏற்பட்ட மருத்துவ அவசரம், அவசரமாக தரையிறக்கப்பட்ட ஸ்பெயின் விமானம். ஹங்கேரியில் காணாமல் போன $3.5 பில்லியன் நிதி, பிரதமர் ஓர்பானை விசாரிக்க கோரி தீவிரமடையும் நகர்வுகள். நெதர்லாந்தில் பயங்கர வெடி விபத்து, 7 பேர் காயம், 3 பேர் கைது. லிதுவேனியாவில் நேட்டோ போர் விமானங்கள் அவசரமாக பாய்ந்தன, உக்ரைன் சந்தை மீது ரஷ்யா கொடூர தாக்குதல். ஜெர்மனியில் பேருந்து ஓட்டுநர்கள் பற்றாக்குறை, தென்னாப்பிரிக்காவில் இருந்து ஆட்களை தேர்வு செய்ய காரணம் என்ன? இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய வான்வெளியில் மர்மமான ஆளில்லா விமானம் ஒன்று அத்துமீறி நுழைந்ததால் தாக்குதல் பயம் காரணமாக நேட்டோ போர் விமானங்கள் அவசரமாக பறக்க விடப்பட்டன. இந்த சம்பவம் அப்பகுதியில் உள்ள பால்டிக் நாடுகளின் எல்லைக்கு அருகில் நடந்ததாக இராணுவ பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ரேடார் சிக்னல்களில் அடையாளம் காணப்படாத அந்த விசித்திரமான விமானம் கண்டறியப்பட்டவுடன் நேட்டோ படைகள் உடனடியாக உசார்படுத்தப்பட்டன. எல்லையை கடந்து வந்த அந்த மர்ம விமானத்தை இடைமறித்து கண்காணிப்பதற்காக ஜெர்மனி மற்றும் இத்தாலியின் போர் விமானங்கள் விரைந்து சென்றன. அண்மை காலமாக ரஷ்யாவுடனான பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த ஊடுருவல் ஏதேனும் உளவு பணியாகவோ அல்லது திட்டமிட்ட தூண்டுதலாகவோ இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. எனினும் அந்த ஆளில்லா விமானம் எங்கிருந்து வந்தது, அதன் நோக்கம் என்ன என்பது குறித்த முழுமையான விவரங்களை அறிய நேட்டோ ராணுவம் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகிறது. பிரான்ஸை விட பிரிட்டனே சிறந்தது, புலம்பெயர்ந்தவர் வெளியிட்ட பரபரப்பு காரணம். பிரான்ஸ் நாட்டில் தங்குவதை விட பிரிட்டனுக்கு செல்ல விரும்புவதற்கான முக்கிய காரணங்களை அங்குள்ள புலம்பெயர்ந்தவர் ஒருவர் வெளிப்படையாக கூறியுள்ளார். பிரான்சில் தங்களுக்கு முறையான தங்குமிடம், உணவு மற்றும் வேலைவாய்ப்புகள் கிடைப்பதில் கடுமையான சிரமங்கள் உள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பிரிட்டனில் தங்குவதற்கு சிறந்த மனித உரிமைகள், பாதுகாப்பான வாழ்க்கை மற்றும் வேலை செய்வதற்கான நல்ல சூழல் கிடைக்கும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் அதிகாரிகள் தங்களை நடத்தும் விதம் மற்றும் அங்குள்ள கடுமையான விதிகள் தங்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளிப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஆங்கில மொழி தெரிந்திருப்பது மற்றும் பிரிட்டனில் உள்ள தங்களின் உறவினர்களின் ஆதரவு போன்றவையும் பலரை பிரிட்டன் நோக்கி ஈர்க்கின்றன என்றார். உயிருக்கு ஆபத்தான கடல் பயணங்களை மேற்கொண்டு எப்படியாவது பிரிட்டனை அடைய முயலும் புலம்பெயர்ந்தோரின் தற்போதைய நிலையை இந்த தகவல் விளக்குகிறது. புட்டினின் ஓர்ஸ்னிக் ஏவுகணை அச்சுறுத்தல் பயத்தின் வெளிப்பாடு, அமெரிக்க ஆய்வு மையம் தகவல். ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைன் மீது ஓர்ஸ்னிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்போவதாக விடுக்கும் புதிய அச்சுறுத்தல்கள் அவரது பயத்தின் வெளிப்பாடு என்று ISW ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாஸ்கோ மற்றும் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் போன்ற முக்கிய ரஷ்ய நகரங்களை பாதுகாக்க புட்டினால் முடியவில்லை என்பதை உக்ரைனின் அண்மைய ஆழமான வான்வெளி தாக்குதல்கள் வெளிப்படுத்தியுள்ளன. இந்த வான் பாதுகாப்பு பலவீனத்தை மறைக்கவும் தங்களது சொந்த பாதுகாப்பின்மையை ஈடுகட்டவுமே ரஷ்யா உக்ரைன் மீது ஏவுகணை தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகிறது. ரஷ்ய தின கொண்டாட்டங்களுக்கு பிறகு தனது பலத்தை உலகிற்கு நிரூபிக்கும் ஒரு முயற்சியாகவே புட்டின் இந்த அச்சுறுத்தல்களை விடுத்து வருவதாக அக்குறிப்பு கூறுகிறது. அமெரிக்காவிடம் இருந்து கிடைத்த உளவுத்துறையின் தகவல்களின்படி ரஷ்யா எந்த நேரத்திலும் உக்ரைன் மீது மற்றொரு ஓர்ஸ்னிக் ஏவுகணையை ஏவக்கூடும் என உக்ரைன் வான்படை எச்சரித்துள்ளது. இதனால் செலன்ஸ்கி மக்கள் அனைவரும் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை சைரன்களை உன்னிப்பாக கவனித்து பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். நடுவானில் ஏற்பட்ட மருத்துவ அவசரம், அவசரமாக தரையிறக்கப்பட்ட ஸ்பெயின் விமானம். ஸ்பெயினின் அலிகாண்டே நகரிலிருந்து கிளாஸ்கோ நோக்கி புறப்பட்ட ஜெட் 2 விமானத்தில் அவசர மருத்துவ நிலை ஏற்பட்டுள்ளது. விமானம் ஐரிஸ் கடல் பகுதிக்கு மேலே சுமார் 23,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது இந்த அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது.
உடனடியாக பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றிய விமான குழுவினர் வான்வெளி கட்டுப்பாட்டு மையத்திற்கு சுகுவாக் 7700 என்ற அவசர குறியீட்டை அனுப்பினர். விமானத்தில் இருந்த ஒருவருக்கு அவசர மருத்துவ உதவி தேவைப்பட்டதால் விமானிகள் கிளாஸ்கோ விமான நிலையத்தில் முன்னுரிமை அடிப்படையில் தரையிறங்க அனுமதி கோரினர். இதற்கென கிளாஸ்கோ விமான நிலையத்தின் தரை கட்டுப்பாட்டு ஊழியர்களும் மருத்துவ குழுவினரும் அவசர தயார் நிலையில் வைக்கப்பட்டனர். போயிங் 737-8 ரகத்தைச் சேர்ந்த அந்த விமானம் திட்டமிட்ட நேரத்திற்கு சற்று பிறகு கிளாஸ்கோ விமான நிலையத்தில் எவ்வித ஆபத்துமின்றி பத்திரமாக தரையிறங்கியது. ஹங்கேரியில் காணாமல் போன $3.5 பில்லியன் நிதி பிரதமர் ஓர்பானை விசாரிக்க கோரி தீவிரமடையும் நகர்வுகள். ஹங்கேரி நாட்டுக்கு சொந்தமான சுமார் $3.5 பில்லியன் பொது நிதி மர்மமான முறையில் காணாமல் போனதாக புதிய குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த மர்ம நிதி முறைகேடு தொடர்பாக அந்நாட்டு பிரதமர் விக்டர் ஓர்பான் மீது ஊழல் விசாரணை நடத்த கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி உதவிகள் மற்றும் நாட்டின் முக்கிய பொது சொத்துக்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இந்த விவகாரம் ஹங்கேரி மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதோடு அரசுக்கு எதிரான அரசியல் அழுத்தங்களையும் அதிகரித்துள்ளது. நாட்டின் பொருளாதார கட்டமைப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ள இந்த நிதி விவகாரம் குறித்து சர்வதேச அமைப்புகளும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. பிரதமர் ஓர்பானின் நிர்வாகத்திற்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ள இந்த ஊழல் புகார் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஹங்கேரியின் உறவிலும் விரிசலை ஏற்படுத்தலாம் என கருதப்படுகிறது. நெதர்லாந்தில் பயங்கர வெடி விபத்து, 7 பேர் காயம், 3 பேர் கைது. நெதர்லாந்து நாட்டின் ஆம்ஸ்டர்டாம் நகரில் நேற்றிரவு நிகழ்ந்த பயங்கர வெடி விபத்தில் சிக்கி 7 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் 3 நபர்களை அந்நாட்டு காவல்துறையினர் உடனடியாக கைது செய்துள்ளனர். நகரின் பரபரப்பான குடியிருப்பு பகுதி ஒன்றில் உள்ள கட்டிடத்தில் இந்த வெடி விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பீதி நிலவியது. விபத்தின் தீவிரத்தால் கட்டிடத்தின் முன்பகுதி பலத்த சேதமடைந்ததுடன் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களும் நொறுங்கின. இது ஏதேனும் திட்டமிடப்பட்ட குற்ற செயலோ அல்லது விபத்தோ என்ற கோணத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். காயமடைந்தவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. லிதுவேனியாவில் நேட்டோ போர் விமானங்கள் அவசரமாக பாய்ந்தன. உக்ரைன் சந்தை மீது ரஷ்யா கொடூர தாக்குதல். உக்ரைனின் பரபரப்பான பொது சந்தை ஒன்றின் மீது ரஷ்யா நடத்திய கடுமையான ஏவுகணை மற்றும் குண்டுவீச்சு தாக்குதலில் பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து ஏற்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக அண்டை நாடான லிதுவேனியாவின் வான்வெளியில் நேட்டோ போர் விமானங்கள் அவசரமாக பறக்கவிடப்பட்டன. ரஷ்யாவின் வான்வெளி நடவடிக்கைகள் நேட்டோ எல்லைக்கு அருகில் அதிகரித்ததை அடுத்து எல்லையை பாதுகாக்கும் நோக்கில் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதிகம் கூடும் சந்தையை குறிவைத்து ரஷ்யா நடத்திய இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் அரசு மற்றும் சர்வதேச நாடுகள் தங்களின் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளன. பிராந்தியத்தில் பதற்றம் உச்சமடைந்துள்ள நிலையில் பால்டிக் நாடுகளின் எல்லை பாதுகாப்பை நேட்டோ அமைப்பினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். ஜெர்மனியில் இருந்து ஓட்டுநர்கள் பற்றாக்குறை. தென்னாப்பிரிக்காவில் இருந்து ஆட்களை தேர்வு செய்ய காரணம் என்ன? ஜெர்மனி நாடு தற்பொழுது சந்தித்து வரும் கடுமையான பொது போக்குவரத்து ஓட்டுநர்கள் பற்றாக்குறையை போக்குவதற்காக தென்னாப்பிரிக்காவில் இருந்து பேருந்து ஓட்டுநர்களை வேலைக்கு தேர்வு செய்து வருகிறது. அந்நாட்டின் ஒட்டுமொத்த ஓட்டுநர்களில் பெரும்பாலானோர் தற்பொழுது ஓய்வு பெறும் வயதை நெருங்கிவிட்டது இந்த திடீர் பற்றாக்குறைக்கு முதன்மை காரணமாக கூறப்படுகிறது. தென்னாப்பிரிக்க ஓட்டுநர்களுக்கு ஜெர்மன் மொழியை கற்றுக் கொடுத்து அங்குள்ள போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து பயிற்சி அளிப்பதற்கான சிறப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. ஜெர்மனியுடன் ஒப்பிடுகையில் தென்னாப்பிரிக்காவில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக உள்ளதால் இந்த வேலைவாய்ப்பு அந்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது. எனினும் இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள கலாச்சார மாறுபாடுகள் மற்றும் ஓட்டுநர் உரிமைகளை அங்கீகரிப்பதில் உள்ள சட்ட சிக்கல்கள் ஒரு சவாலாக பார்க்கப்படுகின்றன.